கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம். போராடினால் என்ன ஆகப் போகுது? போராடினால் என்ன நடக்கப் போகுது? நாம் மட்டும் போராடுவதால் யார் கேட்கப் போகிறார் என்ற விதமான பேச்சு தான் இங்கே நடக்கும். அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் போராடினால்தான் அனைத்தும் கிடைக்கும். நாம் இன்று சுவாசித்து கொண்டிருக்கும் விடுதலை காற்று கூட யாரோ எங்கோ ஏதோ ஒரு மூலையில் ஒரு காலத்தில் அவர்கள் வாழ்க்கையை பணயம் வைத்து நமக்காக போராடியதன் விளைவை இன்று நாம் விடுதலை காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்காக ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் இந்த சமூகத்துக்காக இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார். அதன் அடிப்படையில் பிப்ரவரி 27 சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதி திரு சஞ்சய் பி கங்கா பூர்வாலா மற்றும் ஜே சத்யநாராயணா பிரசாத் அமர்வு ஒரு இடைக்கால தடையை விதித்துள்ளது. பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கப்பட்ட அரிசி வழங்கலை அதற்கான இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் விதித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது 2021 நரேந்திர தலைமையிலான அரசு 2021 அறிவிச்சிட்டாங்க. 2024க்குள் நாங்கள் இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் செறிவூட்டப்பட்ட அரிசியை மக்களுக்கு வழங்கி மக்களை ஊட்டச்சத்து உள்ள ஒரு மக்களாக ஆக்கப் போகிறோம் என்று நரேந்திர தலைமையிலான அரசு கூறிய போது அப்போதே அதற்கு கடுமையான எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய பேரியக்கம், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், அப்புறம் தெலுங்கானா, பஞ்சாப் இது போன்ற மாநிலங்களும் கடுமையான எதிர்ப்பு. தன்னார்வ நிறுவனங்களான ஆஷா, அலையன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் அண்டு ஹாலிஸ்டிக் அக்ரிகல்ச்சர் என்கிற தன்னார்வ அமைப்பு உட்பட பலர் இதற்கான கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றங்களில் தங்களுக்கான வழக்கை தொடுத்தனர். பொதுநல அமைப்பு கருதி பப்ளிக் பிஐஎல் சார்பாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெஜிஸ்லேஷன் சார்பாக பொதுநல வழக்கு தொடர்ந்தாங்க. அதன்படி சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் தமிழ் தேசிய பேரியக்க மைய மணியரசன் தலைமையிலான மகளிர் ஆயம் அமைப்பு சார்பாக கனிமொழி மணிமாறன் அம்மாவோட முன்னெடுப்பில் வழக்கு தொடரப்பட்டு அதற்கான தீர்ப்பாக தான் இடைக்கால தடையாக தான் இந்த பிப்ரவரி 27 இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கிட்டத்தட்ட ஒரு மூட்டை அரிசி இருக்குதுன்னா 100 கிலோ இருக்குதுன்னா அதில் 1 கிலோ கலப்பாங்க. அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி நம்மலாம் உங்கள் கூட அரிசி என்ன வந்துட்டு இல்லையா, பிளாஸ்டிக் அரிசி அப்படி என்று அது பிளாஸ்டிக் அரிசி அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது அந்த செயற்கையாகவே அந்த அரிசியில் இயற்கையாக அரிசி விளைய வைக்கிறதுனா செயற்கையான அந்த அரிசியை அரைத்து அதில் இரும்பு சத்து, ஃபோலிக் ஆசிட், B12 இந்த 3 சத்தையும் சேர்த்து 100க்கு 1 கிலோ என்ற விழுக்காட்டின் அடிப்படையில் கலந்து மக்களுக்கு வழங்கப்படுவதுதான் இந்த FRK ஃபார்ட்டிஃபைடு ரைஸ் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. FRK அரிசி ஆரம்பத்திலே இந்த தமிழ் தேசிய பேரியக்கம் இதற்கான கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு. எதற்காக அப்படின்னா, நகரப்பகுதியில் தவிர்த்து கிராமப்புற பகுதிகளில் வாழும் இன்னும் பல மக்களுக்கு சரியான ஊட்டச்சத்து இன்றைக்கும் கிடைக்கவில்லை. அவ்வாறு ஊட்டச்சத்து பாதிப்பு உள்ள மக்களுக்கு அவர்களுக்கு இந்த மாதிரியான அரிசி கொடுக்கப்பட்டால், இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கொடுக்கப்பட்டால் தலசேமியா மற்றும் ஸ்டிக்கிள் செல் அனீமியா உள்ள மக்களுக்கு இது மிகப்பெரிய கடுமையான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி என்பது போல தங்கள வாதத்தை முன்வைத்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சார்பாக எதிர் மனுதாரராக இருந்த அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் இதற்காக அந்த அட்டைப்பெட்டி அந்த பைகளில் தமிழில் கொட்டை எழுத்தில் எழுதுவோம். இந்த மாதிரி இது இந்த சிக்கிள் செல் அனிமியா உள்ள நபர்கள் சாப்பிடக்கூடாது, தலசேமியா பாதிப்பு உள்ள நபர்கள் சாப்பிடக்கூடாது, அதே போல் பெருசாக பலகையில் ஒவ்வொரு நியாவல கடை வாசல்லையும் நாங்கள் எழுதி வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி கூறிய போதும் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பாக வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன அப்படின்னா, ரைட் டு சாய்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட உரிமை எங்களுக்கு மறுக்கப்படுது. ஏன்னா
யார் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வழங்க வேண்டுமே தவிர இங்கே ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் இந்த அரிசி என்று கூறுவது, நான் என்ன அரிசி சாப்பிட வேண்டும் என்பதை யாரோ ஒருவர் முடிவு பண்ணுகிறார் அப்படின்ற வாதத்தை முன்வைத்தாங்க. அதே போல் நீங்கள் இந்த அளவுக்கு தான் 1 கிலோ தான் கலப்பீங்க அப்படின்ற எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. நாளை விட அதனால் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் என்ன ஆக போகுது அப்படின்ற முடிவில் இந்த அரசாங்கத்திடம் எந்த விதமான தெளிவான ஒரு விளக்கமும் இல்லை அப்படின்ற வாதத்தையும் முன்வைத்தாங்க. மேலும் சத்து கொடுக்குறோம் என்ற பேரில் நீதிமன்றம் கேட்டுக்கு, சத்து கொடுக்குறோம் என்ற பேரில் நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துருவீங்களா மக்களுக்கு அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் கேள்வி கேட்டதில்லை. எதை வேணாலும் கொடுத்துட்டாக்கா அப்புறம் மக்கள் யாருக்கு என்ன தேவை அப்படின்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருக்கு. இதையும் ஒரு வாதமாக தமிழ் தேசிய சார்பாக முன்னெடுத்து வைத்திருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். அரசாங்கமும் நாங்கள் இந்த மாதிரி திட்டங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது எங்களோட கடமைன்னு சொல்லும்போது, முதல்ல யார் எங்கெங்கே எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையில் அனைவருக்கும் கொடுக்க வேண்டியது கொடுக்குவது தவறு. அதனால் இதற்கான இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தடை விதிச்சிட்டாங்க. வடநாட்டிலே இது போன சென்னை உச்ச நீதிமன்றத்திலையும் அதற்கான முன்னெடுப்புகள் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற நிலைமையில் அதுக்கான வழக்கு தொடுத்தவர்கள் இதே போல தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்தாங்க. வந்தனா பிரசாத் மற்றும் கவிதா குருகந்தி இவர்கள் இருவரும் அதுக்கான பிஐஎல் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க. அதே போல் தனிநபர் அமைப்புகளும் இந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் உள்ளோட பழங்குடி அமைப்புகளும் எங்களுக்கு இதனால் பாதிப்பு வரும், அந்த ஊட்டச்சத்துனால எங்களுக்கு கடுமையான பாதிப்பு வரும், அவர்கள் எல்லாமே தன்னார்வமாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் வழக்கு தொடுத்ததன் விளைவாக கரக்பூர் ஐஐடியும் இந்த அரிசி ஆய்வு செய்து அதில் கலக்கப்பட்டுள்ள ஃபோலிக் ஆசிடு, B12 விட்டமின், அதே போல் பார்த்தோன்னா இரும்பு சத்து, இந்த மூன்றும் நீங்கள் பெரிய பெரிய கிட்டங்கில சேமித்து வைக்கும்போது அரிசிகளாக சேமித்து வைக்கும்போது நாளடைவில் அதுக்கான சத்துக்கள் குறைந்து போயிடும். அவ்வாறு குறைந்து போனால் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி அவர்கள் ஆய்வறிக்கை கூறும்போது அதை மேற்கோள் காட்டி இந்த ஒன்றிய அரசு இடைக்கால தடை விதிப்பதாக, இடைக்காலமாக நாங்கள் அதை நிறுத்தி வைப்பதாக ஒரு விஷயத்தை 27 கொண்டு வராங்க. இனி வரும் காலங்களில் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படாதா, இல்லை ஒட்டுமொத்தமாக நியாய விலை கடையில் வழங்குற தமிழ்நாட்டில் புதுச்சேரியிலும் நியாய விலை கடையில் வழங்கப்பட அரிசி முற்றுமாக நிறுத்தப்படுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இவ்வளோ காலமாக நாம் இன்று சாட்டு வந்த இந்த செறிவூட்டப்பட்ட கலப்பட்ட அரிசி இனி இடைக்கால தடை இருக்கிறதுனால இனி வழங்கப்படாது. இயல்பாக வழங்கப்பட்ட பச்சை அரிசியோ புழுங்கல் அரிசியோ எந்தெந்த பகுதிகளில் வழங்கினாங்களோ அதுதான் வழங்கப்படும். புதுச்சேரியில் அரிசிக்கு பதிலாக இந்த பிரதம மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்ட காசு இருக்குது இல்லையா, அதெல்லாம் வங்கி கணக்குலையும் நேரடியாக வங்கி கணக்கில் கொண்டு வர வைக்கப்படும். அதனால் எந்த விதமான அரிசி வழங்குதல் தடையோ இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா நிப்பாட்டுறதோ அந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவுமே ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போது மீண்டும் இந்த இடைக்கால தடை இருக்குது. இந்த இடைக்கால தடை மீண்டும் ஒரு நிரந்தர தடையாக மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படி இருக்குதுன்னா, எடுத்து வைக்கின்ற வாதங்களை பொறுத்து இருக்குது. தமிழ் தேசிய பேரியம் சார்பிலையோ இல்லை வடநாட்டில் தொடுக்கப்பட்ட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் சார்பிலையோ பொதுநல வழக்கு சார்பிலையோ நீதிமன்றங்கள் இந்த மாதிரி 40 ரைஸ் யாருக்கு தேவை அவர்களுக்கு மட்டும் கொடுக்கலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் கடைகளை விற்பனை செய்து அவர்கள் இந்த மாதிரி 45 டேஸ் செறிவூட்டப்பட்ட அரிசி உண்பதற்கான நபர்கள் அதனை மட்டும் அவர்கள் வாங்கி கொண்டு சாப்பிடுவது நல்லது அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் விற்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா எந்த விதமான இடையூறும் கிடையாது, அனைவரும் இதை சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிங்க தனியாக நீங்கள் விற்பனை வாங்கினா அவர்கள் மட்டும் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் மருத்துவர் பரிந்துரையின் பேரில் அவர்கள் தனக்கான அரிசியை வாங்கி கொண்டு சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வாதங்களை முன்வைத்தாலோ இது நோய்வாய்ப்பட்டவரை தவிர்த்து அனைவரும் நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சிக்கலாக மாறும் அப்படின்ற வாதங்களை முன்வைத்தோ, இல்லை இந்த இரும்பு சத்து மீண்டும் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதனுக்கு இந்த இரும்பு சத்தோ ஃபோலிக் ஆசிடோ B12 திரும்ப கொண்டு போய் சேர்க்கும் போது ஒரு ஆரோக்கியமான மனிதன் அதனால் ஏற்படுகின்ற பின்விளைவினால் அவனும் பாதிக்கப்படுவான் அப்படின்ற வாதங்களை மேற்கோள் காட்டி கொண்டு வந்தாலோ இந்த தற்போது விதிக்கப்பட்டுள்ள இந்த இடைக்கால தடை என்பது நிரந்தர தடையாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அவ்வாறு
பொதுநல வழக்கு தொடுத்த இந்த அமைப்புகள் சார்பாகவும் வாதாடப்படுகின்ற சட்டத்தரணிகள் வைக்கின்ற வாதங்கள் மிகவும் ஒரு வலுவான வாதங்களாக இருந்தால் அது நிரந்தர தடையான வாய்ப்புகள் இருப்பதற்கு மிகவும் சாத்தியக்கூறுகள் அதிகம். அரசியல் மட்டும்தான் இந்த சிக்கல் இருக்குதா, கோதுமையில் இந்த சிக்கல் இல்லையா அப்படின்னு நாம் ஒரு கண்காணிப்பு இங்கே பார்த்தோமானா, கோதுமையில் கிட்டத்தட்ட பல மாதங்களாக வடநாட்டில் அதிகப்படியாக கோதுமை மாவாகவே வழங்கப்படுவதால் இந்த செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவாகவே அதில் கலக்கப்படுது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் அதிகமாக சப்பாத்தி சாப்பிட்ற வழக்கம் இருக்கிறதுனால அங்கே இங்கே மாவாகவே கலக்கப்படுவதில்ல. அங்கே இருக்கிற மக்களுக்கு அதை பற்றி பெருசாக ஒரு புரிந்துணர்வோ இல்லை ஒரு விழிப்புணர்வோ இல்லை அப்படின்னு நம்ம கூறலாம். அங்கே இந்த மாதிரியான நாம் இங்கே குறிப்பிட்டமே நாம் இங்கே பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு நம்ம கேள்வி, அங்கே கோதுமையில் சாப்பிட்றதுனால வரலையா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் எந்த விதமான தரவுகளும் இல்லை. அதை பற்றி இந்த அரசுகள் கையிலையோ அந்த மாநில அரசுகள் கையிலையோ அவங்க உண்டவர்கள் கையிலையோ இந்தமான தரவுகள் எதுவுமே இல்லாதனால இங்கே அரிசியில் நம்ம அரிசி அரைத்து சாப்பிடாதனால, இந்த அரிசி நம்ம கழுவி சாப்பிட்றதுனால அந்த சிறு சிறு குருணைகள் கலக்கப்பட்ட குருணைகள் நம்மளுக்கு தனியாக தெரிவதனால, வெள்ளை வெளியேன்னு இருக்கிறதுனால தனியாக தெரியறதுனால, தனியாக தண்ணியில் போட்டு மிதப்பதுனால நம்மளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஐயத்தை உண்டு பண்ணுது. அவர்கள் அதை மாவா சாப்பிட்றதுனால பெருசாக அதுக்கு அவர்கள் ஒரு விழிப்புணர்வு தெரியல. விழிப்புணர்வே இல்லாட்டாலும் யார் யார் பாதிக்கப்பட்டாங்க, அதனால ஆரோக்கியமான ஒரு மனிதன் பஞ்சாபில் ரொட்டி சாப்பிட்றாங்க, ராஜஸ்தானில் ரொட்டி சாப்பிட்றாங்க, உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசங்கிற ரொட்டி சாப்பிட்றதுனால மாவாவே கலந்து சாப்பிட்றதுனால கலக்கப்படுவதால் அரசாங்கம் கொடுக்கின்ற நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக வழங்கப்படுவது அங்கேயும் அந்த மாதிரி இருப்பதனால் என்னென்ன பின்விளைகள் இருக்குது அப்படின்றத எந்த விதமான டேட்டாவும் இல்லை, தரவுகளும் அவர்கள் இல்லைன்றதுல பெருசாக அங்கே பேசப்படலை. இங்கே நமக்கு இங்கே விழிப்புணர்வு இருக்குது. எப்படி அயோடின் உப்பு வந்த பிறகு நாம் அதை ஒரு பெருசாக கண்டுக்காமல் விட்டதுனால இன்றைக்கி தான் அதிகப்படியான தைராய்டு நோய்கள் அதிகமாக, எந்த தைராய்டு நோய் அதிகப்படியாக குறைக்கணும் என்பதற்காக இங்கே பன்னாட்டு நிறுவனங்களை உள்ளே கொண்டு வந்து அயோடின் கட்டாயம் அப்படின்னு எப்படி இந்த அரசுகள் கொண்டு வந்ததோ, இன்றைக்கு அயோடின் இல்லாத காலங்களில் குறைவாக இருந்த தைராய்டு நோய்கள் இன்னைக்கு பெண்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிருக்கு. மருத்துவமனைகள் வீதியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு வந்து பெருகி போன இந்த காலகட்டத்தில் மீண்டும் அதை போன்ற ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த எஃப்ஆர்கேவை சேர்க்கக்கூடாது, 45 ரிஸ்க் கர்னலை சேர்க்கக்கூடாது, செறிவூட்ட பரிசு வேண்டாம் என்று தமிழ் தேசிய உறுப்பு பேரியக்கம் உட்பட பல அமைப்புகள் போராடி துண்டறிக்கை வழங்குவது, நியாய விலைக்கடை முற்றுகை இடுவது, மக்களிடையே பரப்புரை செய்து இந்த மாதிரி திரும்ப போராடியதால் வந்த விளைவு இந்த இடைக்கால தடை மக்களுக்கு வந்திருக்கு. இது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் வெற்றி கிடையாது. வெற்றி என்று குறிப்பிட்டு நம்ம சுருக்கிட முடியாது. இது மக்களுக்கான வெற்றி. இந்த போன்ற அமைப்புகள் திரும்ப போராடுவதால் அடையாளமே இல்லாட்டாலும் அதற்கான பலன்கள் முழுக்க மக்களுக்கு போய் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கோ இல்லை அரசு அதிகாரிகளுக்கோ எந்த விதமான கிஞ்சித்தும் அதை பற்றி ஒரு புரிந்துணர்வு இருக்குதா இல்லையான்னு தெரியல. அதை பற்றி அவர்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. தமிழ்நாட்டு அரசாங்கம், புதுச்சேரி அரசாங்கமோ நடுவண் அரசை நாங்கள் எதிர்க்கின்றோம், மோடி அரசை நாங்கள் எதிர்க்கின்றோம், அவர்கள் கொண்டு வரும் திட்டத்தை நாங்கள் முதலில் எதிர்ப்போம் சொன்ன இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் இவ்வாறு கொண்டு வரப்பட்ட இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி முதலில் சிறைமேற்கொண்டு செவனே செய்து நடத்தி கொண்டிருப்பது இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் தான். இதனால எந்த பாதிப்பு வரப்போகுது அப்படின்றது எடுத்து பேசணும். பல துண்டறிக்கைகள் சொன்னோம். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசாங்கம் முதலமைச்சர் கையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் அதை பற்றி கிஞ்சித்தும் காதில் வாங்காமல் இன்னைக்கு இடைக்கால தடை நீதிமன்றம் படி ஏறி வரைக்கும் இடைக்கால தடை வாங்க வேண்டிய சூழலாயிருக்கு. அதே நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பில் பார்த்தோன்னா நாங்கள் அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம், பட்டியலில் ஏறி வச்சுருவோம், நியாய விலைக்கடை வாசலில் வச்சுருவோம் அப்படின்னு சொன்னதை நீதிமன்றம் ஏற்றுக்காமல் இன்றைக்கி இந்த பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீதிமன்றம் இன்றைக்கி ஒரு தீர்ப்பாக கொடுத்துருக்கு. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, இந்த மாதிரி ஒரு தடை இடைக்கால தடை வந்திருக்குது அப்படின்னு நாம் தேடும்போது எந்த தரவுகளுமே கிடையாது. எந்த செய்திகள்லையும் எந்த ஊடகங்கள்லையும் இந்த மாதிரி நீதிமன்ற இடைக்கால தடையினால்தான் தமிழ் தேசிய பேரியக்கம் என்ற அமைப்பு தொடுத்த வழக்கினால்தான் இந்த மாதிரியான ஒரு இடைக்கால தடை இந்த எஃப்ஆர்கே 45 ரேஸ் கர்னல் கலக்கப்படுவதற்கு சாதாரண அரசியல் கலக்கப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டது எந்த விதமான தரவுகளும் இணையத்தில் இல்லை. என்ன இணையத்தில் இருக்குது அப்படின்னு நாம் பார்ப்போமானால்
தானாகவே நடுவண் அரசே மேற்கொண்டு அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பதை பின்வாங்கி விட்டதாகவும் IIT கோரக்பூர் கொடுத்த ஆய்வின்படி அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸை கலப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் தான் நடுவண் அரசு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பின்படி தான் இந்த இடைக்கால தடை வந்திருக்கு. அதை தொடுத்தது இந்த மாதிரி அமைப்புகள், வடநாட்டில் இந்த மாதிரி ஒன்று வழக்குகள் இருக்குது, PIL இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த தரவுகளை இவர்கள் கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, குப்புற கவுந்தாலும் எனக்கு மீசையில் மண் ஓட்டலன்ற கதையாக இந்த நடுவர் செயல்பட்டு IIT கோரக்பூரோட ஆய்வு முடிவு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் தான் அது தற்காலிகமாக நிறுத்தி வச்சுக்கணும்னு சொல்வது தான் இந்த அரசு. எந்த விதமான தரவுல இணையத்திலையோ எந்த செய்தி ஊடகங்கள்லையோ இல்லை. மேற்கோளாக இந்த IIT கொடுத்தது இது மட்டும்தான் இருக்குது. இதுதான் இப்போதைக்கான இந்த நிலைமை. எதிர்காலங்களில் இந்த யாருக்கு எது தேவையோ, ஒருத்தருக்கு தலைவலினா தலைவலி மாத்திரை தான் போட முடியும். அவருக்கு போயிட்டு உடம்பு வலி மாத்திரை போட முடியாது, சுகர் மாத்திரை போட முடியாது. ஒருத்தருக்கு சக்கரை நோய் இருக்குதுன்னா அவருக்கு போய் நம்ம வேறு விதமான மாத்திரை கொடுக்க முடியாது. அது வேறு விதமான பின்விளைவுகளை உருவாக்கும். ஆனால் அதையெல்லாம் விடுத்துட்டு எல்லாருக்கும் அயோடின் உப்பு, எல்லாருக்கும் செறிவூட்டப்பட்ட அரிசி, எல்லாருக்கும் அந்த ஊசி, எல்லாருக்கும் இந்த ஊசின்னு சொல்லும்போது யாரோ ஒருத்தர் நோயாய்ப்பட்டிருக்கிறோம் எல்லாரையும் கொண்டு வந்து ஏன் நோயாளியாக மாத்திரிக்கின்றதா தமிழ் தேசிய பேரியக்கத்தோட ஐயா வெங்கட்ராமனோட, ஐயா மணியரசனோட கேள்வி. ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் பல்வேறு விதமான செய்திகளும் பல்வேறு விதமான போராட்டங்களும் ஆய்வுபூர்வமாக அதிகார அறிவியல் பூர்வமாக அதை பல ஊடகங்கள்லேயும் அவர் வெளிப்படையாக எடுத்து சொல்லிக்கிறார். அவர்கள் உழைத்த உழைப்பு தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து சேர்ந்திருக்கு. அது இடைக்கால வெற்றியாக இருந்தாலும் அது நிரந்தர வெற்றியாக உறுதியாக மாற வேண்டும். நான் என்ன அரிசி சாப்பிடணும் நான் தான் முடிவு பண்ணணும், அது அரசு முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன அரிசி சாப்பிடணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், அது நான் முடிவு பண்ண முடியாது, அரசு முடிவு பண்ண முடியாது. அதனால் ஊட்டச்சத்து வேண்டும் என்பவர்களுக்கு ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை, பழங்களோ காய்கறிகளோ, அவர்கள் மாற்று ஊட்டச்சத்தை அவர் எடுத்துக்கொள்ளட்டும். இந்த B12 அந்த ஃபோலிக் ஆசிடோ, அந்த இரும்பு சத்தோ பேரிச்சம்பழத்துலையோ இல்லை கமலாப்பழத்துலையோ இல்லை வேறு ஏதோ வாழைப்பழத்துலையோ மீன்கள்லையோ omega-3 இருக்குல்லையோ மீன்கள்லையோ எடுத்து அவர்கள் மாற்றி எடுத்துக்கொள்ளட்டும். மீண்டும் இந்த ஏற்கனவே நம் தலையில் திணிக்கப்பட்ட இந்த அயோடின் உப்பு போல இந்த ஃபார்ட்டிஃபைட் வரக்கூடாது, வர வேண்டாம் என்பது குறிப்பிட்டதற்காக இந்த பதிவு. தமிழ் தேசியம் பேரிக்க போன்ற இயக்கங்கள் மேன்மேலும் இந்த மக்களுக்காக போராட வேண்டும். ஐயா மணியரசன், ஐயா வெங்கட்ராமன் அவர் போன்ற நபர்கள் நீடூழி வாழ வேண்டும். தேர்தல் காலத்தில் ஈடுபடாவிட்டாலும் இந்த மக்களுக்காக உண்மையாகவே உழைப்பதில் ஐயா மணியரசனும் ஐயா வெங்கட்ராமனும் தமிழ் தேசியவாதிகளுக்கு ஆகச்சிறந்த ஒரு முன்னோடிகள் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க. இந்த பதிவை பற்றி வேறு ஏதேனும் உங்களுக்கு கருத்து இருந்தால் கருத்துரை பகுதியில் கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த வலை ஒலி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. மேலும் இந்த வலையொலியை பற்றி உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து இந்த வலையொலிக்கான ஒரு ஊக்குவித்து ஒரு வரவேற்பு கொடுங்க. அப்போதுதான் என்னை போன்ற ஒரு சிறிய வலைப்பதிவர்களுக்கு மேலும் மேலும் பதிவு போட ஒரு உத்வேகமாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.